தாம்பரத்தில் விமானப்படை அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், 92வது ஆண்டு விழாவையொட்டி தற்போது தாம்பரம் விமானப்படை தளத்தில் என்ன மாதிரியான ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லலாம். சென்னை தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி விமானப்படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை இன்று தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட இந்திய விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படையின் நிறுவன தினம் என்பதன் காரணமாக அன்றைய தினம் தங்களது அணிவகுப்பினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒத்திகை இன்று தற்பொழுது தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் நடைபெற்று வருகிறது. உயர் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த விமானப்படை ஒத்திகை நடைபெறக்கூடிய ஒரு நிலையில் இந்திய விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினர் இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போன்று இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழா, அதாவது 1932ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இந்திய விமானப்படை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 23 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்தில் இந்திய விமானப்படையினுடைய இந்த ஆண்டு விழா மற்றும் ஏர் ஷோ நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஏர் ஷோ என்று சொல்லக்கூடிய விமான சாகசங்கள் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக 2 ஒத்திகையும் ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை வீரர்கள் முன்னிலையில் அவர்கள் வெகு சிறப்பாக அந்த ஒத்திகையினை மேற்கொண்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிறைவு விழா நிகழ்ச்சியில் விமானப்படையினுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒத்திகையாக இன்று நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த விமானப்படை வீரர்களினுடைய இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் விமானப்படை வீரர்களை சிறப்பிக்கக்கூடிய வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய இந்த ஏர் ஷோவில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய இந்திய ராணுவ படையினுடைய இந்திய விமானப்படையினுடைய 72 விமானங்கள் நாளை இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சியோக் 30, MKI, ரஃபேல், மிராஜ் 2000, MiG-29 மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேஜஸ் போன்ற போர் விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. அதிலும் MI-17 மற்றும் பிரசாந்த் LCH போன்ற இலகுவான போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் நாளை சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதே போன்று ஸ்கை டைவிங் திறன், ஆகாஷ் கங்கா, சூரிய கிரண் ஏரோபேட்டிக் குழு மற்றும் க்ளோஸ் ப்ரொமோஷன் லைவிங், அதே போன்று சாராக் ஹெலிகாப்டர் காட்சி குழு உள்ளிட்ட பல்வேறு சாகச நிகழ்ச்சி குழுக்களும் நாளை இந்த விமானங்கள் மூலமாகவும் இந்த ஸ்கை டைவிங் மூலமாகவும் சாகசங்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். இதனை காண்பதற்காக 15 லட்சம் பேர் நாளை சென்னை மெரினா கடற்கரையில் கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி அணிவகுப்பு நிகழ்ச்சியும் இந்திய விமானப்படையினுடைய வீரர்களுக்கான அந்த மரியாதை செலுத்துதல் மற்றும் அதற்கான அணிவகுப்பு நிகழ்ச்சியும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒத்திகை தற்பொழுது சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் பின்புறமாக 10க்கும் மேற்பட்ட இந்திய விமானப்படையினுடைய போர் விமானங்கள் தற்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் விமானப்படை வீரர்களுடைய குடும்பத்தினரும் நேரடியாக வந்து தற்பொழுது இந்த ஒத்திகையினை காண்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். கட் பண்ணா க்ளோஸ் ஆயிடுங்க. பாருங்க, கட் பண்ணா க்ளோஸ் ஆகுது பாருங்க. After review of the parade, Chief of the Air Staff will award unit citations. After his address, we all will rise for the national anthem. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.